எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மந்த் அவேர்னஸ் சீரிஸ் குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் டே 26. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு உண்மையா நடந்த ஸ்டோரிங்க. நியூயார்க்ல ஒரு 60 வயசு தாத்தா இருந்துட்டு நம்ம ChatGPT இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட ஒரு டயட் பிளான் கேட்காரு. என்னடா இவன் செல்ஃப் மெடிகேஷன் அவேர்னஸ் டயட்டை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கீங்களா? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, உணவே மருந்து அப்படின்னு. ஸோ நம்ம உணவும் ஒரு மருந்து தான். அதை நம்ம தப்பு பண்ணும்போது அதுலயும் நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ இது ரியலா நடந்தது நியூயார்க்ல. ஸோ அந்த 60 வயசு தாத்தா இருந்துட்டு என்ன பண்றாரு, இந்த மாதிரி டயட் பிளானை வச்சு சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. அவரு சாப்பிட்டதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவரு சாப்பிட்ட உப்புக்கு பதிலா ஒரு கெமிக்கலை ஆட் பண்ற மாதிரி அந்த ChatGPT சொல்லியிருக்கு. நம்ம தாத்தாவை இருந்துட்டு அந்த இதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. ஒரு 3 மாசம் ஆச்சு. ஒரு 3 மாசம் நல்லா அப்படி போய் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு நாள் ரொம்ப அவருக்கு ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஒரு மாதிரி சைக்காட்ரிக் டிசார்டர் மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப தண்ணி தாக எடுக்காங்க. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த கெமிக்கல் பாய்சனா மாறிட்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கூகுள், இந்த மாதிரி ChatGPT இதுக்கெல்லாம் நீங்க ஒரு அட்வைஸ் கேட்குறீங்கன்னா, அது ஒரு மிஷின் தான், மனுஷன்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு மெடிக்கேஷன் எடுக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா ப்ராப்பரா டாக்டர்கிட்டயோ உங்க நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் டயட்டிஷியன் அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க லைஃப் சேஃபா இருக்கும். சின்ன தப்புனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வராது. நாளைக்கு இது போல ஒரு குட்டி ஸ்டோரி பெரிய லெசன்ல சந்திக்கலாம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.